மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மாதவிடாய் கோளாறுகளை பத்தி பார்க்க இருக்கிறோம். ஸோ பீரியட்ஸ் எனக்கு வரவே இல்லை டாக்டர், ஒரு டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வருது. பட் இந்த டேப்லெட் போடுறது அப்படிங்கிறது தப்புங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் கூட தவிர்க்க முடியல. இதனாலதான் நிறைய பக்க விளைவுகள் வருதுன்னு தெரிஞ்சாலும் கூட என்னால மாத்திரைகளை தவிர்க்க முடியலன்னு சொல்றவங்களுக்கான ஒரு 7 டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பீரியட்ஸ் உடனடியா வர்றதுக்கான 7 டிப்ஸ். ஸோ முதல்ல பீரியட்ஸ் எதனால இர்ரெகுலர் ஆகுது? பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுடைய அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டா வரல. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்ல ரொம்ப நேரம் நைட்டு தூங்காம முழிச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ல பீரியட்ஸ் சரியா வராம இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் உண்டாகிறது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதோ, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால பீரியட்ஸ் சரியான டைம்ல வராம இருக்கலாம். இது இல்லாம சிலருக்கு சத்து குறைபாடுகளாலையும், ஸோ ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி சரியா சாப்பாடே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைகள்ல தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் சரியா வராம இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு மாத்திரைகளோட பக்க விளைவாக கூட பீரியட்ஸ் சரியான டைம்ல வராம இருக்கலாம். முக்கியமா சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இல்ல சர்க்கரைக்கு கட்டுப்பாடு இல்லாம இருக்கு, ஸோ அதனால கூட சில பேருக்கு பீரியட்ஸ் சரியா வராம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல மாத்திரைகள் எடுத்துக்காம வீட்டுல இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வச்சே இந்த பீரியட்ஸை வரவழைக்குது அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் ஓமம். இந்த ஓமம் அப்படிங்கிறது அது அஜ்வைன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய தைமால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உங்களுக்கு கர்ப்பப்பையை தூண்டி அந்த பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹைப்போதலாமஸை தூண்டி ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணும். ஸோ நிறைய பேர் டாக்டர் எனக்கு 35 நாளைக்கு மேலேயும் போடுது, 40 நாள், 2 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வருதுன்னு சொல்றவங்க, உங்களுக்கு முதல் பீரியட்ஸ் ஒரு 15 நாள் கழிச்சுட்டு நீங்க ரெகுலரா காலையில 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இந்த ஓமத்தோட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அதை 1 டம்ளரா வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு காலையில வெறும் வயதுல கண்டினியூஸா நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ பீரியட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான டைம்ல வந்துடும். ஸோ எனக்கு எப்ப பீரியட்ஸ் வந்ததுன்னே தெரியல டாக்டர், நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, ஸோ நீங்க அமாவாசைக்கு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். ஸோ ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்லயும் பீரியட்ஸ் சரியா வராது. இவங்க முருங்கையோட அந்த ஈர்க்கு, ஸோ முருங்கையோட அந்த இலை கிடையாது, அதுல இருக்கக்கூடிய ஈர்க்கு, அது கூட கருவேப்பிலையோட ஈர்க்கு, இது ரெண்டையுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சமா பனை வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ பனை வெல்லத்துல இரும்பு சத்து நிறைய இருக்கு, கால்சியம் சத்து நிறைய இருக்கு. அதே மாதிரி முருங்கை கீரையில அதிகப்படியான கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் இருக்கு. கீரையை விட அதனுடைய அந்த தண்டுல தான் இன்னும் அதிகமான அளவுக்கு சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரிதான் கருவேப்பிலையோட அந்த ஈர்க்கும். ஸோ இதை நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியா இருந்து பீரியட்ஸ் சரியா வரலையோ, நீங்க காலையில வரும் வயதுல நான் சொன்ன மாதிரி இந்த முருங்கை கீரையோட அந்த ஈர்க்கு, கருவேப்பிலையோட ஈர்க்கு, இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட நீங்க கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகி பீரியட்ஸ் உடனடியா வரும். ஸோ இன்னும் சில பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வயிறு மந்தமா இருக்கு டாக்டர், ஸோ எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு, ஆனால் 1 வாரமா ஆச்சு இன்னும் பீரியட்ஸே வரல, ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்புல வாதம் அதிகமா இருக்கும், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூடுதலா இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பெருங்காயம்னு சொன்னோம்னா எல்லாருமே அந்த தூள் பெருங்காயத்தை யோசிப்பீங்க. கட்டி பெருங்காயத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். ஸோ கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டளவுக்கு நல்லா எண்ணெயில அதை வறுத்துட்டு அடுத்து நல்லா பொடி பண்ணி அது கூட கருப்பட்டி சேர்த்து நீங்க மோரோட கலந்து எடுத்துக்கலாம். இல்ல வெறும் அந்த பெருங்காயத்தையே பொடி பண்ணிட்டு மோரோட கலந்து தொடர்ந்து நீங்க ஒரு 3 நாள் இல்ல 4 நாள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த தடைப்பட்ட மாதவிடாய் அப்படிங்கிறது கரெக்டா வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்பவுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் டாக்டர், ஸோ நான் ஏதாவது ஒண்ணு போட்டாதான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றவங்க சோம்பு பயன்படுத்தலாம். இந்த சோம்புல ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கு, அனிதோல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய கர்ப்பப்பையை தூண்டும், ஹார்மோன்ஸை ரெகுலரேட் பண்ணும். ஸோ சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க காலையில
ஒரு 2 டம்ளர் தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சோம்பு தண்ணியாவே வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெகுலரா எடுத்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது 30 நாளைக்கு ஒரு முறை இல்ல வந்து 28 நாளைக்கு ஒரு முறை கரெக்டான டைம்ல வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இன்னும் சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சமயங்கள்ல வந்து ரெகுலரா வரும், ஒரு சில சமயங்கள்ல வந்து இர்ரெகுலரா வந்து வரும். ஸோ அந்த இர்ரெகுலரா வர்ற சமயத்துல எல்லாமே வந்து எனக்கு உடம்போட வெயிட்டும் வந்து கொஞ்சம் கூடுதலாகும், வயிறு வந்து எப்பவுமே வந்து உப்புசமா வந்து இருக்கும், தலைவலி வந்து உண்டாகும், உடம்பே வந்து கனமா இருக்கிற மாதிரி இருக்கும், நீர் தேங்கின மாதிரி வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூண்டை பயன்படுத்தலாம். ஸோ நல்லா நாட்டு பூண்டு வாங்கிக்கோங்க. அந்த பூண்டு வந்து சின்ன சின்னதா வந்து இருக்கும், இல்ல ஒரு தலை பூண்டு கிடைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த பூண்டோட நீங்க கருப்பட்டி சேர்த்து நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க பெருங்காயத்தை வந்து வறுத்துட்டு அதை வந்து அதோட பொடியும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து எடுத்துட்டு காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 நாள் நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த நாள்ல வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இது நிறைய பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பைக்கு உள்ள வந்து கழிவுகள் வந்து தேங்குறது, முக்கியமா ஒரு டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு டாக்டர், ஸோ அதே மாதிரி இந்த பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை உள்ள வந்து ப்ராப்பரா வந்து ஷெட் ஆகி வெளியே வந்திருக்காரு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இந்த பூண்டு அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து வந்து பெருங்காயம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு ஒரு 40 வயதுக்கு மேல போகும் பொழுது அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர், 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது, அந்த மாதிரி சமயங்கள்ல எனக்கு அதிகமா வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு 15 நாள் கழிச்சுட்டு அவங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்டரானோட ஃபேஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 நாட்கள் மட்டும் நீங்க பூண்டு கருப்பட்டி பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா வந்து நீங்க இடிச்சுட்டு அதை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல காலையில வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வெது வெதுப்பா வெந்நீர் வந்து குடிச்சிடுங்க. ஸோ இதை ஒரு 3 நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டா வந்துடும். இது இல்லாம ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு முறை டீடாக்சிபிகேஷனும் பண்ணிடுங்க. நான் சொன்ன இது எல்லாமே முதலுதவி சிகிச்சை தான், எனக்கு பீரியட்ஸ் வரல இதுக்கு மாத்திரை போடுறதுக்கு பதிலா நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரு வாட்டி பீரியட்ஸ் வந்துடுச்சு ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓடி இருக்கு, வெயிட் அதிகமா போட்டுட்டே இருக்கு, நான் சத்தான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றதே கிடையாது, ஸோ என்னோட ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும். முக்கியமா இந்த பிசிஓடி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, உடம்பு வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க யோக பயிற்சிகளை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி, அது கூட டீடாக்சிபிகேஷன் மெத்தட்ஸ் 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது நிரந்தரமா வந்து சரியாகும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்க நல்ல சத்தான ஆகாரங்கள், முக்கியமா மாதுளை வந்து டெய்லி வந்து எடுத்துக்கணும், அத்திப்பழம் வந்து எடுத்துக்கணும், பேரிச்சம்பழம், முருங்கை கீரை, இதெல்லாமே ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியது. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் வந்து மாசத்துல ஒரு 2-3 தடவையாவது வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆட்டு எலும்பு சூப் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் உங்க ஹீமோகுளோபினை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இது இல்லாம நீங்க மாத்திரைகள் வந்து ஏதாவது எடுத்து சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்து அதனுடைய பக்க விளைவா உங்களுக்கு பீரியட் சரியா வரல, உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா மருத்துவரை திருப்பி நீங்க ஆலோசனை வந்து எடுத்துட்டு ஸோ இந்த மாத்திரைகளுக்கு பதிலாக ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமா, இல்ல சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் எப்படி நம்ம வந்து மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பாருங்க. அந்த காரணத்தை பொறுத்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓமம் வந்து தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம், தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெருங்காயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சோம்பு வந்து நீங்க டீ மாதிரி வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. மாத்திரைகளை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு மிகச்சிறந்த நிவாரணியா வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்த பிறகு அதற்கான முக்கியமா இந்த பிசிஓடியோ தைராய்டோ இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணும். யோகா பயிற்சிகளை ஃபாலோ பண்றது, டீடாக்சிபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்றது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நிரந்தரமா இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஸோ உடனடியா பீரியட்ஸ் வர்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன்.